Hi, hello, welcome back to my Tamil information YouTube channel. In YouTube channel நான் பார்க்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பார்த்தா வாட்ஸ்அப்பில் என்ன கேட்டிருந்தாரு பொறுத்துனா ப்ரோ வாட்ஸ்அப்பில் என் ஃப்ரெண்டு பார்த்தா ஃபோட்டோ அமைச்சு பார்த்தா ஒரு 2 days மேபி 5 days மிச்சமாக ஆகுது. இதெல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த பழைய ஃபோட்டோ வீடியோ டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே பார்த்தா என்ன திஸ் ஃபைல் ஃபார்மேட்டு டவுன்லோட் ஃபெயில்டு கேனாட் டவுன்லோட் ப்ளீஸ் ஆஸ்க் தட் வில் ரீசெண்ட் டு யூ அப்படின்னு சொல்லி கேட்குது ப்ரோ. இந்த ப்ராப்ளம் இந்த ஃபோட்டோ எனக்கு வேணும் அடுத்த டவுன்லோட் பண்ணணும் அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இதுக்கு வந்து 3 டிப்ஸ் இருக்குது. ஃபோட்டோனா இருக்கட்டும், வீடியோனா இருக்கட்டும், ஆடியோனா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். ஜஸ்ட் இது மாதிரி ஆப்ஷன் வந்து மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை பார்த்தா ஈஸியாக பார்த்தா சால்வ் பண்ணிக்க முடியும். அது எப்படி சொல்லிட்டு நான் சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அவ்வளோ மறக்காம வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ நம்ம போட அடுத்த நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோ வரலாம். அதுக்கு ஒரு 3 மெத்தட் சொல்லலாம். என்னென்ன மெத்தட் சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தா உங்கள் வாட்ஸ்அப் பார்த்தா ஓப்பன் பண்ணிங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா ஜஸ்ட் உங்களுக்கு வந்துங்க வந்துட்டு பார்த்தா மேலே ட்ரா பண்ணுங்க. செட்டிங்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி வந்துங்க. உள்ள பார்த்தா சேட்ஸ் அப்படின்னு இருக்கும். சேட்ஸ் அப்படின்னு இருக்கா ஜஸ்ட் பார்த்தா மீடியா விசிபிலிட்டி என்டர் யூஸ் ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். கீப் சைலன்ஸ் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் சேட் பேக்கப் அப்படின்னு இருக்கும். இந்த சேட் பேக்கப் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து சேட் பேக்கப் கொடுத்து பாருங்கள். சேட் பேக்கப் கொடுத்துட்டு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேட் பேக்கப் கொடுத்து பாருங்கள். ரெண்டாவது பார்த்தா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்எல் நிறையவே சொல்லுவோம். மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி வரவே தேவையில்ல. ஃபர்ஸ்ட் மட்டும் அதை மட்டும் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பார்க்கலாம். வாட்ஸ்அப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து என்டர் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி பண்ணால் பேக்கப் கொடுத்துட்டு வாட்ஸ்அப் ஃபஸ்ட்டு நீங்கள் த்ரெட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணி சேட் பேக்கப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா சேட் பேக்கப் சேட்ஸ் போய்ட்டு சேட் பேக்கப் அப்படின்றத மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்து திருப்பி அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 100% தான் வந்துடும். ஓகேங்களா, இதை பார்த்தா செகண்டு. மூணாவது என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மூணாவது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா அது எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேங்களா, ஜஸ்ட் மொபைலில் பார்த்தீங்கன்னா சில அப்டேட் இருக்குங்களா, ஜஸ்ட் உங்கள் மொபைலில் அப்டேட்ஸ் இருக்கும். ஜஸ்ட் உங்கள் ப்ளேஸ் ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அப்டேட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்டேட் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிங்க. நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து அப்டேட் பண்ணிவிட்டேன். அப்டேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு வேணால் ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் ஃபைல் ஃபார்மேட் நாட் சப்போர்ட் சொல்லி வந்துச்சுல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் ஆகல அந்த ஃபோட்டோ திருப்பி நீங்கள் சர்ச் பண்ணி எடுங்க. அவர் கான்டாக்ட் உள்ள போய்ங்க. ஓகே இப்போ நான் வந்து உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. அதே பார்த்தா ஆட்டோமேட்டிக் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதுமாதிரி டவுன்லோட் ஆகிடுச்சு. பார்த்தா அந்த ஃபைல் பார்த்தா வந்துருச்சு. அதில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின் டேட்டா பார்த்தா அது பார்த்தா வந்துடும். இந்த ட்ரிக்கு பார்த்தா அப்டேட் பண்ண பிறகு பார்த்தா உங்களுக்கு ஒர்க் ஆச்சு. உங்களுக்கு பார்த்தா ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒன்று வீட் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன 3 ட்ரை பண்ணி பாருங்க, 100% ஒர்க் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ரொம்ப யூஸ் பண்ணுறேன். ரொம்ப யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.